ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஜன்னலக்கா. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துருங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷன் ஆகும். டக்குன்னு கிரேவிங்ஸாக இருக்குது, ஏதாவது சாப்பிடணும் போல் இருக்குது ஸ்பைசி அப்படின்னாலும் சரி, பிள்ளைய ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம் டக்குன்னு செஞ்சு கொடுக்குற மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி வேணும்னா இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 2 ப்ரெட் எடுத்துக்கோங்க. அதில் வந்து டொமேட்டோ சாஸும் சஸ்வான் சட்னி இருந்துச்சுன்னா சரிங்க, இல்லைன்னா டொமேட்டோ சாஸ் மட்டும் இருந்தால் கூட போதும். அதை ரெண்டையும் நம்ம வந்து ப்ரெட்டில் நடு சென்டரில் வச்சுட்டு கொஞ்சோண்டு சீஸ் இருந்துச்சு அதையும் வச்சுட்டு மேலே வந்து ஏதாவது சீசனிங் ஏதாவது போட்டுட்டு இந்த மாதிரி டம்ளரில் வந்து ரவுண்டாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி இந்த மாதிரி உங்கள்கிட்ட எத்தனை ப்ரெட் இருக்கோ அந்த மாதிரி உங்களுக்கு தேவையான அளவுக்கு செஞ்சுக்கோங்க. 2 முட்டையை எடுத்து உப்பு மிளகா அப்படி லைட்டாக போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா மிச்சம் எக்ஸஸாக இருந்துச்சுல நம்மளுக்கு ப்ரெட்டு கட் பண்ணல, அதை பூரா ப்ரெட் க்ரம்ஸாக ரெடி பண்ணி முட்டையில் வந்து இந்த நம்ம 2 ப்ரெட்டையும் டிப் பண்ணி அந்த ப்ரெட் க்ரம்ஸில் முக்கி எடுத்து அப்படியே தோசைக்கல்ல நல்லா அமுக்கி போட்டு எடுத்தோம்னா சீஸ் நல்லா மெல்ட் ஆகி வரும். அப்படியே சுற்றி நல்லா வந்து ரோஸ்டாக விட்டுட்டு அப்படியே எடுத்து சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பராக இருந்துச்சு. வேறு எதுவுமே தேவையில்லை. குழந்தைய விரும்பி சாப்பிடுங்க. பர்கர் சாப்பிடணுன்ற மாதிரி ஒரு மாதிரி நமக்கு தோணும் திடீர்னு. அப்போ வந்து இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க. காலையில் கூட நீங்கள் ஸ்நாக்ஸாக கூட இதை செஞ்சு கொடுக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதோட டொமேட்டோ சாஸ் வச்சு அப்படியே சர்வ் பண்ணி பாருங்கள். அவ்வளோ சீஸியாக ஜூஸியாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.